ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சாம்பார் சாதம் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 125 கிராம் இருக்கும். அதையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். அரை மணி நேரம் பருப்பும் அரிசியும் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 15 சின்ன பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ காய்களை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட காயை சேர்த்துக்கோங்க. இங்கே நான் ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கேரட், ஒரு 4 பீன்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 6 துண்டு முருங்கைக்காவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முள்ளங்கி, ஒரு அரை குடமிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை எண்டில் சேர்க்குறேன் பாருங்கள். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். அரிசியும் பருப்பும் இந்த கிளாஸில் தான் அளந்தோம். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கிளாஸ் வந்தது. இதில் 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா கிளறி விடலாம். பருப்பு, காய், அரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து தாளிச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா உருகின பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்து, தேவையான அளவு முந்திரி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. தாளிச்சதை சாதத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுடுங்க. கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி விட்டுட்டேன். ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.